மக்கள் வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஜி5 ஓடிடில ரிலீஸ் ஆன ஆடு 3 அப்படிங்கிற மலையாள படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல ஜெயசூர்யா, சைஜு குரூப், இந்திரன்ஸ் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் மிதுன் மேனுவல் தாமஸ். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஆடு ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் இது ரெண்டுத்துலயுமே ஜெயசூர்யா ஒரு காமெடியான ரவுடி மாதிரி வருவாரு. இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் வராரு. ஆனா முதல்ல ஒரு ஃபியூச்சர்ல ஒரு டைம் மிஷினை காட்டுறாங்க. அந்த டைம் மிஷினோட ஆரிஜின் பழைய ராஜா காலத்துல அந்த டைம் மிஷின் அவங்க கையில கிடைக்குது. அந்த ராஜாவா இருக்கிறவர் ஜெயசூர்யா. அதே மாதிரி நிகழ்காலத்துல ரவுடியா இருக்கிற ஜெயசூர்யா கிட்டையும் அந்த டைம் மிஷின் கிடைக்க போகுது. அது எப்படி இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கிடைக்க போகுது, அதுக்கும் இந்த ஃபியூச்சருக்கும் என்ன சம்பந்தம், பிரசன்ட் ஃபியூச்சர் பாஸ்ட் இந்த மூணுத்தையுமே எப்படி கனெக்ட் பண்றாங்க, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு மொதல் பாசிட்டிவ் தோன்றது அந்த கான்செப்சுவலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதாவது பிரசன்ட்லயும் பாஸ்ட்லயும் சைமல்டேனியஸா காட்டுவாங்க. ஒரு பாலத்துல தான் அந்த டைம் மிஷின் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த பாலம் கட்டுறதே அந்த பாஸ்ட்ல தான். அந்த பிரசன்ட்ல அந்த பாலத்தை இடிக்கிறாங்க. சோ சில விஷயங்கள் கனெக்ட் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி சில ஹியூமர்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெயசூர்யா, சைஜு குரூப், இந்திரன், விநாயகன் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் இது ரெண்டுமே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ் பார்க்கலாம் முதல் நெகட்டிவா தோன்றது இந்த படத்துல ஸ்டோரி லைனை ரொம்ப குழப்பிருக்காங்க. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இந்த மூணுத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நமக்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க. மொத்தத்துல ஸ்கிரீன் பிளே சுத்தமா சரியில்லை. அதே மாதிரி சிஜி ஒர்க்கும் ரொம்பவே மோசமா இருந்தது. அண்ட் காமெடியும் நிறைய காமெடி ஒர்க் அவுட்டே ஆகல. ஏன்னா படம் முழுக்க காமெடி ஒன்லைனர் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா சிலதுதான் ஒர்க் அவுட் ஆயிருக்குது, நிறைய ஒர்க் அவுட்டே ஆகல. சிலதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருந்தது. கடைசி வரைக்கும் இது கொண்டு போறதுனால நமக்கு எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆடு அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சொதப்பிருக்காங்க. இந்த படம் ஜி5ல தமிழ் டப்பிங்னு அவைலபிள் தான் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இது பிலோ ஆவரேஜான படம் தான். நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.